ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு தான் போயிட்டுருக்குறோம். கன்னியாகுமரியில் காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் ஒரு 1 டே ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்குறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கோங்க. நீங்களும் எங்களோட வாங்க, கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரலாம். திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரிக்கு அப்படி போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விண்ட் மில்ஸ்லாம் இருக்கும். அப்படி விண்ட் மில்ஸ் நிறைய இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் வண்டியை நிறுத்தி ஒரு 5 to 10 minutes அங்கே நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பினோம். கன்னியாகுமரிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வட்டக்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருக்குது. அங்கே தான் முதல்ல நாங்கள் போனோம். அதுக்கு நுழைவு கட்டணம் ஒரு ஆளுக்கு 25 ரூபாய். ஸோ 4 டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த வட்டக்கோட்டைக்குள்ளே போகிறோம். இந்த கோட்டை கிட்டத்தட்ட ஒரு 12வது நூற்றாண்டு அந்த சமயத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. பாண்டிய மன்னர்கள் வசம் இந்த கோட்டை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு படி மாதிரி இருக்குது. அந்த படி வழியாக அப்படி மேலே போய் அப்படி நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். மேலேருந்து அந்த ஏரியா பார்த்தோன்னா அது ஒரு கடற்கரை ஓரமாக இருக்குது. அப்படி மேலேருந்து அந்த கடற்கரையை பார்க்குறது, அந்த கடலை பார்க்குறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கல்லுடைய சைஸை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லை வச்சு தான் இந்த கோட்டையை ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க. காலையில் ஒரு 11 மணி அந்த மாதிரி டைமில் போயிருந்தோம். சரியான வெயில், ஆனாலும் அந்த கடற்கரையிலேருந்து வந்த அந்த காற்று நல்ல குளுமையாக இருந்தது. அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்துக்கு கீழே போய் நின்னீங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது. அந்த மண்டபத்துடைய அந்த மேலே இருக்கிற அந்த ரூஃபில் பாருங்கள், ஒரு மீன் இதை ஒரு எம்போசிங் எஃபெக்டோடு செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ பாண்டிய மன்னர்களுடைய சின்னம் மீன் அப்படிங்கிறதுனால அந்த மீன் வடிவத்தை செதுக்கி வைத்திருக்கலாம். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நடுவில் ஒரு நீர் தொட்டி ஒன்று இருக்குது. அது நீர் சேகரிப்பு பகுதி. இந்த வட்டக்கோட்டை கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். நீங்கள் கன்னியாகுமரி போயிட்டு இங்கே வர்றதை விட திருநெல்வேலியிலேருந்து போகிறீங்கன்னா போகிற வழியிலேயே வட்டக்கோட்டை வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வட்டக்கோட்டையுடைய வரலாறு அதில் கல்வெட்டாக வச்சுருந்தாங்க. அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 1/2 hour இங்கே இருந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்ல ஃப்ரெஷ் ஏர் நல்ல அருமையாக இருந்தது. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். கன்னியாகுமரியில் நம்ம முதல்ல போகிறது விவேகானந்தர் ராக்குக்கு தான். விவேகானந்தர் ராக்குக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிறாங்க எல்லாரும். ரொம்ப பெரிய நீண்ட க்யூவாக இருந்தது.
ஸோ அந்த க்யூவில் போய் நாங்களும் நின்னோம். இதில் பார்த்திங்கன்னா 2 டிக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 75 ருபீஸ், இன்னொன்று வந்து 300 ருபீஸ். இந்த 75 ருபீஸ் டிக்கெட்டில் தான் நாங்கள் போனோம். 300 ருபீஸ் டிக்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி லைனில் நிற்காமல் நேராக போய் அப்படி சைடில் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது பாருங்கள். நாங்கள் நினச்சோம் அந்த 75 ரூபா டிக்கெட்டு ஈஸியாக கடகடன்னு அந்த வருஷம் வந்து போயிடும், சீக்கிரமாக நம்ம பாஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். இப்போது வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால பயங்கர கூட்டம் இருந்தது. இந்த வாசலுக்கு உள்ளே போன உடனே கவுண்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வளைவாக கவுண்டர்ஸ் இருந்தது. அதில் உட்கார்றதுக்கு தின்ன மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதில் உட்காந்து அப்படியே பாஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கவுண்டர்கிட்ட வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. அந்த டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் குயிக்காக உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சா அங்கேயும் 4 வரிசையாக அந்த கவுண்டர்ஸ் இருந்தது. அதை கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த விவேகானந்தர் ராக்குக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்ல ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கொடைகளெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து குழந்தைங்களால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த 300 ருபீஸ் டிக்கெட்டில் போனீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம படகுக்கு வந்துட்டோம். அந்த படகுல ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட்டு இந்த இது போட சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அந்த இதில் எடுத்து நம்மளும் ஒன்று போட்டுட்டு வேகமாக போய் அதில் ஏறிக்கிட்டோம். டூ to 3 மினிட்ஸ் அப்படி மெதுவாக ட்ராவல் பண்ணி அந்த விவேகானந்தர் ராக் இதில் கொண்டு இறக்கிட்டாங்க. நம்ம போட்டிருந்த அந்த லைஃப் ஜாக்கெட்டை அங்கே இருக்கிற அந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டு அப்படியே மேலே போகலாம். இந்த போட்டுக்கு நம்ம டிக்கெட் எடுத்திருந்தாலும் கூட அங்கே போய் நம்ம தனியாக 30 ருபீஸ் பெர் ஹெட்டு நம்ம வந்து டிக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ அதையும் ஒரு கவுண்டரில் எடுத்துட்டு அப்படியே நம்ம விவேகானந்தர் அந்த இதுக்கு மெமோரியலுக்கு நம்ம மேலே போகலாம். நாம் நடந்து போகிறது வந்து பாறை அப்படிங்கிறதுனால பயங்கர வெயில் இருக்கும். அது நடக்கவே முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும். அதுக்காக இந்த கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வழியாக நடந்து போகும்பொழுது அந்த ஹீட்டு எதுவுமே தெரியலை. மேலே வந்து ஆர்ஓ வாட்டர்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படி நடந்து போய் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அப்படி ஏறி போனோன்னா அந்த விவேகானந்தர் மெமோரியலுக்கு போயிடலாம். உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க விடலை. ஸோ அதனால் நான் உள்ளே வந்து நான் எதுவுமே காட்டலை. அப்படி வெளியே வந்து நீங்கள் அப்படி அந்த கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து என்ன ஒரு ஃபீல்னால் 3 கடலை ஒரே நேரத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலு. 3 கடல் சங்கமிக்கிற ஒரு இடம்தான் இந்த கன்னியாகுமரி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அதே மாதிரி அரேபியன் சி, இந்த 3ம் வந்து ஒரே இடத்துல சேர்றதுனால இந்த கன்னியாகுமரி வந்து ஒரு முக்கடல் சங்கமம்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் சன்ரைஸ் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் சன்ரைஸ் கேலண்டர் ஒன்று வச்சுருக்குறாங்க. அது வந்து ஜனவரி மாதத்தில்
எந்த இடத்துல சன்ரைஸ் வரும், அதே மாதிரி February, March அப்படின்னு ஒவ்வொரு மந்த்துக்கும் அந்த ஆங்கிள் இது பண்ணியிருந்தாங்க. ப்ரொஃபைல் ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு, அது மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் விவேகானந்தா ராக் மெமோரியல் அதுக்கு ஒரு கல்வெட்டு. ஸோ எந்தெந்த வருஷத்தில் என்னென்னமான முக்கியமான நிகழ்வுகள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு. 24 டிசம்பர் 1892 அதில் கன்னியாகுமரிக்கு அவர் வந்திருக்கிறாரு. 1902 ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி கல்கத்தாவில் மகா சமாதி அடைந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு தியான மண்டபம் ஒன்று இருக்குது, மெடிடேஷன் ஹால். உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு இருட்டு அறையாக இருந்தது. உள்ளே செல்ஃபோன்லாம் பேசாதீங்க, குழந்தைங்கள்லாம் அதிகமாக சத்தம் போடாதீங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க உள்ளே போகும்போது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே எல்லோரும் போய் இந்த குழந்தைங்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் சத்தம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. குறிப்பாக பெண்கள் கொலுசு போட்டு ஜல் ஜல்னு அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியலை. அப்புறம் அங்கே சில புக் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. அப்படி நடந்து வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்ணாடி பாலம் இருக்குது, திருவள்ளுவர் சிலைக்கு போகிற கண்ணாடி பாலம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன அன்னைக்கு அது மெயின்டெனன்ஸுக்காக அதை பூட்டி வச்சுருந்தாங்க. ஸோ கண்ணாடி பாலத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. இருந்தாலும் அது பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வந்தோம். ஒரு போட் இங்கேருந்து போகுது, அங்கேருந்து ஒரு போட் இங்கே வருது. ஸோ இப்போ வந்திருக்கிற போட்டில் நாம் இறங்கி போகலாம். ஈவினிங் 6:45 உங்களுக்கு இந்த ஒளி காட்சி சவுண்ட் அண்ட் லைட் ஷோ இந்த திருவள்ளுவர் சிலையில் பண்ணுறாங்கன்னு பேனர் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கடற்கரையிலேருந்தே நீங்கள் அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் மியூசியம் ஒன்று இருக்குது. டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த மியூசியமுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்குக்கு அடுத்ததாக காந்தி மண்டபம் இருக்குது. இந்த காந்தி மண்டபத்துக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா ஒன்று இருக்குது. குழந்தைங்கள்லாம் விளையாடணுன்னா இங்கே கூட்டிகிட்டு போங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது காமராஜர் நினைவகம். அது அதுக்கப்புறம் நாம் போகிறது ஒரு வேக்ஸ் மியூசியம். எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய சிலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சிலை பக்கத்திலேயே அவங்களுடைய குறிப்புகள்லாம் வச்சுருந்தாங்க. அன்னை தெரசா பக்கத்திலே யாருன்னு தெரியுதா? போப் பிரான்சிஸ் அவருடைய சிலையை வைத்திருக்காங்க. இவர் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். இவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதில் அந்த நடிகருடைய பெயர் போட்டிருந்தாங்க, பட் அந்த நடிகர் மாதிரி தெரியலை. உங்களுக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தி கிரேட் மன்மோகன் சிங், நேரு மாமா, இந்த சிலையும் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் கொஞ்சம் சிரித்த மாதிரி போட்டிருந்துருக்கலாம். ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்துல் கலாம். ஒபாமா நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கிறார். பாருங்கள், இவங்களெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அர்னால்டு, மைக்கேல் ஜாக்சன், இதெல்லாம் கொஞ்சம் ரியலாக இருந்தது. ஷாருக் கான், டேவிட் பெக்காம், கால்பந்து ரசிகர்கள் இவரை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அது பக்கத்தில் யார் இருக்கா பாருங்க, மகாத்மா காந்தி. இவர் யாருன்னு தெரியுதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருன்னு. சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினுடைய சின்ன வயசு ஃபோட்டோ பாருங்கள், யங் ஃபோட்டோ. இப்படி இருந்தவர் தான் இப்படி நடிச்சிருக்கிறாரு மீசெல்லாம் வச்சு. அவருடைய குழந்தை பருவத்து ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஒரு 3D ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குது. ஸோ அது பக்கத்தில் நின்று நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மொத்தம் வந்து 120 rupees ஒரு ஆளுக்கு. நாங்கள் 4 பேருக்கு 480 rupees வந்தது. அதுக்கப்புறம் நம்ம போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்செட் பாயிண்ட்டு தான் போகிறோம். காந்தி மண்டபத்தில் இருந்து இந்த பேட்ரி கார் எல்லாம் வருது. ஸோ நடக்க முடியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பேட்ரி காரில் கூட வரலாம். ஸோ நாங்கள் ஒரு 5:30 அந்த மாதிரி டைமுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். முதல்ல நாங்கள் போகும்போது கூட்டம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சது பாருங்கள். ஸோ ஓவராலாக கன்னியாகுமரி ட்ரிப்பு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் 4 பேருமா சேர்ந்து போன ஒரு ட்ரிப்பு இது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சன்செட் பாயிண்டில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 6:15 அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கன்னியாகுமரிக்கு யாராவது போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.